டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். தலைவலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தால்தான் தீரும்னு சொல்ற மாதிரி, குறிப்பா தலைக்கு தண்ணீர் ஏறிடுச்சுன்னா அப்படியே தலை மேல ஒரு 10 கிலோ எடையை தூக்கி வச்சு நம்மளால திரும்ப முடியாம, யோசிக்க முடியாம, பேச முடியாம, படுக்க முடியாம நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய் இருக்கே பாப்பா, அதோட வேதனை பட்டவர்களுக்குத்தான் தெரியும். மாத்திரைகளை போட்டு 10 போட்டு ஆவி பிடிச்சி என்ன செஞ்சாலும் என்ன விட்டு போகல, சனி பிடிச்சா கூட பரவாயில்லை, சளி பிடிச்சா என்ன பாடாப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய அளவுல நம்மை பாடாய்படுத்தக்கூடிய நோய் தான் சைனசைட்டிஸ் நோய். ஒவ்வாமை சார்ந்த நோய், நீண்ட கால நோயாக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் வகை வகையாக 13-14 வகை இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நமக்கு தலையில் நீர் கோர்ப்பது தான். எப்படி இது ஒரு சிரமமோ அதே போல பித்தம் தலைக்கு ஏறி ஏற்படுகின்ற நோயாக ஒற்றை தலைவலியும் தலைவலியும் நம்மை பாடாய்படுத்துறத பார்க்கிறோம். பித்தம் தலைக்கேறினா என்ன ஆகும், பித்தம் முத்திடுச்சான்னு கேட்பாங்க. நமக்கு அப்படியே தலையில ஏதோ கென்னுன்னு ஆயிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிப்போம், கோவப்பட ஆரம்பிப்போம், மூளை வேலை செய்யாது, சிந்தனை திறன் இருக்காது. அப்படியே தலையில யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு கொட்டுற மாதிரி நமக்கு வலி இருக்கும். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்க இன்றைக்கு வலி மாத்திரைகளும் தூக்க மாத்திரைகளும் தான் கொடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தலையில் பித்தம் இருக்கக்கூடிய கபால பித்தம்னு சொல்லக்கூடிய அந்த நோய் தீர்வதற்கும், ஒற்றை தலைவலி மற்றும் தலைவலி சார்ந்த சிரமங்கள் சரியாவதற்கும் தான் இன்றைக்கு கபால பித்தம் தீர கஷாயம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த கபால பித்தம் தீர கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் தனியா, எலுமிச்சை இலை, அகத்திக்கீரை, 3 பொருள் தான் தேவை. 3மே இன்றைக்கு நமக்கு சாதாரணமாக நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடியதுதான். இந்த கபால பித்தம் தீர கஷாயம் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் எடுத்துக்கிறேன். இது கூட தனியா, இது கூட அரைத்து வைத்திருக்கக்கூடிய தனியா 3 கிராம் அளவுக்கு சேர்க்கிறேன். எலுமிச்சை இலை, பொதுவா எலுமிச்சை பழம் தோல் விதைன்னு நம்ம பார்க்கிறோம்ல, எதுவுமே இல்லாம எலுமிச்சை இலையுடைய சூரணம் ஒரு தேக்கரண்டியை நான் சேர்க்கிறேன். அகத்திக்கீரை அதே போல ஒரு தேக்கரண்டியை சேர்க்கிறேன். 3 பொருட்கள் தான் தேவை. தனியா தேவை, எலுமிச்சை இலை தேவை, அகத்திக்கீரை தேவை. பாருங்களேன், இவ்வளவு பெரிய நோய், தீராத நோயின் வகைப்பாட்டியல்ல இருந்து நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய். ஆனா நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை மரத்துல இருந்து பறிக்கக்கூடிய இலையும், அகத்திக்கீரை நம்ம கடையில இருந்து வாங்கக்கூடியதோ இல்ல தோட்டத்துல உள்ளதோ, வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு தனியா, இது 3ம் கலந்து எடுக்கக்கூடிய தீநீர் இந்த கபால பித்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். பொதுவா பித்தம் அப்படிங்கிறது சூடு, உஷ்ண குணத்தை குறைக்கும். அப்ப கபாலத்தில் பித்தம் அதிகமாகும் போது என்ன ஆகும், தலையில அப்படியே எரிச்சல் பயங்கரமா இருக்கும். நிறைய வயசானவங்க சொல்லுவாங்க, எனக்கு தலையெல்லாம் எரியுது சார் அப்படிம்பாங்க. டாக்டர்ஸ் உடனே நியூராலஜிஸ்ட பார்த்து ஸ்கேன்லாம் பார்த்தா எல்லாம் நல்லாதாமா இருக்கு, இந்தாங்கம்மா நரம்பு மாத்திரை சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. ஆனா இரவு நேரங்கள்ல அந்த வயதானவர்கள் படுகின்ற பாடு இருக்கே அப்பா, தூங்க முடியாம எழுந்து உட்கார்ந்து ராத்திரியெல்லாம் அழுகக்கூடிய நிறைய பெரியவர்கள் என்ன சந்திப்பாங்க. பட் இதே நிலை இன்றைக்கு அடோலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய நிறைய பெண் குழந்தைகளுக்கு வரதை பார்க்கிறேன். அவர்களுக்கும் இந்த பித்தம் தலைக்கேறி அவர்களும் சிரமப்படுவதை பார்க்கிறேன். 12 வயசு குழந்தை தூங்க மாட்டேங்கிறா, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறாங்க, தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க, தூங்க மாட்டேங்கிறா. என்னன்னா தலையில பித்தம் ஏறி அந்த குழந்தைக்கு மன அழுத்தம் போலவே வலியும் வேதனையும் எரிச்சலும் இருக்கு, ஆனா நோய் கிடையாது. இது என்னன்னே புரிந்து கொள்ளாம இன்னைக்கு நம்ம அதை தீர முயற்சி செய்யும் போது பாதிப்புகள் அதிகமாகிறது. ஸோ நமக்கு தேவை 2 கிராம் அளவுக்கு தனியா, 2 கிராம் அளவுக்கு எலுமிச்சை இலை, 2 கிராம் அளவுக்கு அகத்திக்கீரை, 3 தான் தேவை. 300 மில்லி தண்ணீர் எடுங்க. அந்த 300 மில்லி தண்ணீர்ல இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 100 மில்லியா குறைங்க. கபால பித்தம் தீர கஷாயம் தயாராகிவிட்டது. கடுமையான கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த கடுமையான கசப்பு சுவையை விட முக்கியம் என்னன்னா, இன்னைக்கு இதை எடுக்கும் போது நமக்கு சில நேரங்கள்ல உமட்டல், வாந்தி இதெல்லாம் வரும். ஆனா பயப்படாதீங்க, உள்ள இருக்கக்கூடிய பித்தமெல்லாம் வெளியில வந்த பிறகு உடல்ல நல்ல மாற்றம் தெரிவதை பார்க்க முடியும். கபால பித்தம் தீர கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக நாம் பார்ப்போம்.
தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்ற ஒரு பழமொழி. பொதுவா தலைவலிக்குது லீவு கேட்குறாங்க யாராவதுன்னா நம்ம யோசிப்போம், என்னையா தலைவலிலாம் ஒரு வலியா, அதுக்கு போய் லீவு கேட்குறியேன்னு யோசிப்போம். ஆனா அந்த தலைவலி வரும்போது ஒரு மனிதன் படக்கூடிய பாடு இருக்கு பாருங்க, அப்பா, வாழ்க்கையே முடித்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு மோசமான தலைவலிகளை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒற்றை தலைவலி, அதுலயும் குறிப்பாக காலையில எழுந்து கண்ணை விழித்து வெளிச்சத்தை பார்த்த உடனே சுருக்குன்னு ஒரு வலி வரும். அது வந்ததுன்னா அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வீரியம் அதிகமாகி 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 ஒரு 11 மணி ஆகும்போது லேசா வயிறு கலப்பி உமட்டல் வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை பித்தமும் உடம்பிலிருந்து வெளிவந்த பிறகு ஒரு 2 மணி நேரம் தன்னை அறியாம தூங்கி எழுந்திருச்சா தான் அந்த தலைவலி குறைவதை பார்க்க முடியும். மாதவிலக்கு காலங்கள்ல நிறைய பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இந்த தலைவலியும் வயிற்று வலியும் வாந்தியும் மயக்கமும் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள் முக்கியமான பரீட்சை அன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கு, அந்த பீரியட்ஸை தள்ளி போறதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு அட்வைஸ் கொடுங்க அங்கிள் வருவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுமா, பண்ணா உடம்புல நிறைய நோய்கள் வரும்னா, இல்லை அங்கிள் எனக்கு பீரியட்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அந்த வாந்தியை நிறுத்தத்துக்கு ட்ரிப்ஸ் தான் போடணும், அவ்வளோ பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தும், இதனாலேயே நல்லா படிக்கிற குழந்தை நான், என்னால் எக்ஸாம்ல பர்ஃபார்ம் பண்ண முடியாம போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியை நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லை, பெண்கள் நிறைய பேர், ஆண்கள் நிறைய பேர் அவங்க கரியர்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட் போக முடியாத அளவுக்கு இந்த தலைவலியும் தலைபாரமும் ஒற்றை தலைவலியும் நிறைய பேருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமத்திலிருந்து நம்ம எப்படி ஆரோக்கியம் அடைய முடியும், இது சார்ந்த நோய்களிலிருந்து எவ்வாறு குணமடைய முடியும் அப்படின்னு வரும்போது அதற்குத்தான் அழகான ஒரு அருமருந்து. 2 கிராம் தனியா, 2 கிராம் எலுமிச்சையுடைய இலை, 2 கிராம் அகத்திக்கீரை, இந்த மூன்றையும் 300 மில்லி தண்ணீர்ல போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அதீதமாக இருக்கக்கூடிய பித்தத்துடைய தன்மை குறைந்து சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து, புளிப்பு சத்து, இதனால் ஏற்படுகின்ற பித்தமாக தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியே போய் உடல்ல அவ்வளவு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நல்லபடியாக ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தலைவலியையும் ஒற்றை தலைவலியையும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வயிறு வலி, தலைவலி, வாந்தி, மயக்கம் சார்ந்த சிரமங்களை நீக்குவதற்கு இந்த தனியா, எலுமிச்சை, அகத்திக்கீரை கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு எவ்வாறு ஒற்றை தலைவலி நமக்கு நோயை அதிகப்படுத்துதோ அதே போல நமக்கு மிக அதிகப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு சிரமம் என்னன்னா சைனசைட்டிஸ். இன்றைக்கு தலையில நீர் கோர்த்து இருக்கிறது, தலையில் இருக்கக்கூடிய நீர்கோர்ப்பு தலை பாரத்தை உருவாக்குகிறது, தலையுடைய கழுத்து பகுதி பின்பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய வலி கொஞ்சம் கொஞ்சமாக முன்பதிவுக்கு வந்து அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய வலி கண்களை துறக்க முடியாத அளவுக்கு வலிகளை ஏற்படுத்துது. வலி மாத்திரைகள் போட்டாலும் கூட வலி மாத்திரைகள் வேலை செய்கின்ற நேரம் வரைதான் அந்த வலி குறைவாக இருக்கிறதே தவிர மற்றபடி எனக்கு அதீதமான சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அடிக்கடி என்னை தொல்லைப்படுத்துகிறது. காலையில எழுந்து தண்ணி குடிக்கிறனோ இல்லையோ சார், காலையில எழுந்த உடனே தலைவலி இல்லாம, சைனஸ் தலைவலி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டுக்கிறேன், அப்பதான் அன்னைக்கு நாள் எனக்கு ஓடுது. இந்த மாத்திரையால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இந்த மாத்திரை இல்லைன்னா என்னால கொஞ்சம் கூட வேலை செய்ய முடியல. அந்த அளவுக்கு கடுமையான தலைவலியை உருவாக்கக்கூடிய ஒரு சிரமமாக இது இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே உங்களுக்கும் இந்த சைனசைட்டிஸ்னால ஏற்படுகின்ற தலைவலியை குறைக்க சிறந்த மருந்து தனியா, எலுமிச்சை இலை, அகத்திக்கீரை சேர்ந்த தீநீர் தான். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுங்க, 300 மில்லி தண்ணீர்ல போடுங்க, கொதிக்க வைங்க, 100 மில்லியா குறைங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். வலியுடைய தீவிரமோ தலை பாரத்துடைய சிரமமும் குறைவதை பார்க்க முடியும். எப்படி நமக்கு உடம்புடைய பித்தத்தால் கபத்தால் தலைவலிகள் ஏற்படுகிறதோ அதே போல வாதத்தால் ஏற்படுகின்ற தலைவலி தான் ரொம்ப மோசமானது. கழுத்துடைய பின்புறத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தலைவலி முன்புறமாக வந்து 2 கண்களுக்கும் மேல்புறம் ஏற்படுத்துகின்ற வலி தாடை பகுதிக்கு சென்று அதே போல நம்முடைய வாய் கூட பேச முடியாத அளவுக்கு கடுமையான தலைவலியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அந்த தலைவலி குறையாத தலைவலியாக நம்மை பாடாய்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா?
இந்த தலைவலி சார்ந்த சிரமத்தை நாம் மாற்ற, தலைவலி சார்ந்த சிரமத்திலிருந்து முற்றிலுமாக குணமாக நமக்கு உதவக்கூடிய, குறிப்பாக வாதம் சார்ந்த தலைவலி. இப்போ ஒற்றை தலைவலின்னு வரும்போது அது பித்தம் சார்ந்த தலைவலியா இருக்கு. சைனசைட்டிஸ்னால ஏற்படுகின்ற தலைவலி அப்படிங்கிறது இன்றைக்கு கபம் சார்ந்த தலைவலியா இருக்கு. சாதாரணமாக நேரடி மறைமுக காரணங்கள் இல்லாமல் பொறுக்க முடியாத வலியாக, வெட்டு வலின்னு சொல்லக்கூடிய விட்டு விட்டு ஏற்படக்கூடிய வலியாக இருப்பது முழுக்க முழுக்க நமக்கு வாதம் சார்ந்த தலைவலியாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த தலைவலிக்கும் தனியா, எலுமிச்சை இலை மற்றும் அகத்திக்கீரை இந்த மூன்றையும் சேர்த்தாலே பெரிய மாறுதல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நான்காவது, மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தலைவலி. இன்றைக்கு இதுதான் ரொம்ப பெரிய தலைவலி. ஆஃபீஸில் ஒரே ப்ரெஷரு, மீட்டிங்ஸ், சண்டை, டார்கெட்ஸ் என்னால் முடிக்க முடியல, டார்கெட்ஸ் முடிக்கிறதுக்கு டைம் குறைவாக இருக்குது. குழந்தைகளை பார்த்தோம்னா படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கும், படிப்பில் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள், பர்ஃபார்மன்ஸ் பத்தலன் டீச்சர்ஸும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் பேரண்ட்ஸும் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எனக்கு தலைவலியை உருவாக்குது, என் மேலே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் என்னை பாடாய்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இந்த தலைவலி ஏற்படுவதற்கான காரணம் சில நேரங்கள்ல மன அழுத்தமும் பதட்டமும் பயமும் கோபமும் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நமக்கு சிரமங்கள் ஏற்படும் போது இந்த சிரமங்களை மாற்ற நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்ல மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதோடைய பக்கமாக, அதோடைய சரிமருந்தாக நம்ம இந்த கஷாயத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தலைவலியை குணமாக்க இந்த தனியா, எலுமிச்சை மற்றும் அகத்திக்கீரை தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். காயங்களால் ஏற்படுகின்ற தலைவலி, இதுதான் இன்றைக்கு ரொம்ப பெருசா இருக்கிறத பார்க்கணும். கழுத்தில் காயம் ஏற்பட்டது, அதன் பிறகு ஏற்படுகின்ற தலைவலி, காதில் காயம் ஏற்பட்டது, தாடை எலும்பில் காயம் ஏற்பட்டது, கீழே விழுந்துட்டோம், தலையில அடிபட்டு காயம் ஏற்படுகிறது, இந்த மாதிரி ஏற்படுகின்ற தலைவலிகள் கூட இன்னைக்கு நிறைய சிரமங்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இந்த காயங்களுக்கான சிகிச்சை எடுத்த பிறகும் தலைவலிக்கான மருந்துகள் சாப்பிடும் போது மட்டும்தான் இந்த தலைவலியுடைய தீவிரம் குறைவாக இருக்கிறதே தவிர, என்ன மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கூட எனக்கு தலைவலி இருந்து கொண்டே இருக்கிறது, வேறு வழியே இல்லாமல் காலை ஒன்று, மதியம் ஒன்று, இரவு ஒன்றுன்னு வலி மாத்திரைகளுடைய துணையோடு நான் என்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த தலைவலியை மாற்ற நான் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கும் தனியா, எலுமிச்சை இலை, அகத்திக்கீரை இது மூன்று 2 கிராம் எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குடிக்கக்கூடிய இந்த தேநீர் ஒரு சிறந்த தலைவலி நிவாரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இடியோபதிக் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். ஏன் வருதுன்னே தெரியல சார், ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், கழுத்து நரம்பை செக் பண்ணிட்டேன், சைனஸ் இருக்கான்னு பார்த்துட்டேன், மூளை நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு எந்த விதமான மன அழுத்தமும் கிடையாது, மகிழ்ச்சியா தான் இருக்கேன், ஆனா எனக்கு தலைவலி. காலை எழுந்தவுடன் ஏற்படுகின்ற தலைவலி, மதிய உணவுக்கு பிறகு ஏற்படுகின்ற தலைவலி, இரவு படுக்கும் போது கழுத்துல அப்படியே ஒரு அழுத்தத்தை உருவாக்கி ஏற்படுகின்ற தலைவலி, இரவு முழுவதும் தலைவலி இருக்கு, காலையில இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தலைவலி, காலை சூரியன் இருப்பதிலிருந்து மதியானம் மாலை வரை இருக்கக்கூடிய தலைவலி, ஆனா இரவு ஆரம்பிச்ச பிறகு தலைவலி தானாகவே குறைந்து போகிறதுன்னு சொல்லக்கூடிய தலைவலி. இந்த மாதிரி எல்லா விதமான தலைவலிகளையும் நீக்கக்கூடிய சிறந்த ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனியா, எலுமிச்சை இலை, அகத்திக்கீரை தீநீர் தான். ஒவ்வொன்றே 2 கிராம் எடுங்க, 300 மில்லி தண்ணீர் எடுங்க, கொதிக்க வைங்க, 100 மில்லியா குறைங்க, வடிகட்டுங்க, தேவைன்னா ஒரு துளி தேன் கலந்து அதை சாப்பிடுங்க. இந்த தலைவலியுடைய தாக்கம் குறைவதை பார்க்க முடியும். தலைவலி அதிகமாகும் போது நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகின்ற மற்றொரு பிரச்சனை என்ன, கண்கள்ல ஏற்படுகின்ற பாதிப்பு. அதுவும் ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த தலைவலியுடைய திறன் கூட கூட நமக்கு சிரமங்கள் அதிகமாக ஏற்படுறதையும், அந்த சிரமங்களுடைய வெளிப்பாடாக நமக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளாக கண் பார்வை குறைவு, காது கேட்பதில் ஏற்படுகின்ற திறன் குறைவு, சாப்பிடுவதில் கவனம் இல்லாமல் இருப்பது, நேராக நடக்க முடியாமல் தடுமாற்றத்தோடு நடக்கக்கூடிய நிலை, எல்லாத்துக்கும் மேல இந்த தலைவலியை பார்த்து பயந்து பயந்து தலைவலியை நினைத்து வருந்தி வருந்தி ஏற்படுகின்ற சொல்ல முடியாத மன அழுத்தம். பெரும்பாலும் இந்த மாதிரி தலைவலிகள் ஏற்படும் போது அதற்கான தீர்வாக மன அழுத்தத்திற்கான மாத்திரைகளும் தூக்கத்துக்கான மாத்திரைகளும் தான் கொடுக்கப்படுது. இந்த மன அழுத்தத்திற்கான மாத்திரைகளும் தூக்க மாத்திரைகளை சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், அந்த பக்க விளைவுகளை நினைத்து வருந்தி அதால் ஏற்படுகின்ற தலைவலி அப்படின்னு இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம நிறைய பேர் ஓடிக்கொண்டே இருக்கிறத பார்க்கும்.
இந்த வட்டத்திலிருந்து ஓடக்கூடிய ஒரு நிலையை மாற்றி நோயுடைய தீவிரத்தையும் நோயுடைய அடிக்கடி ஏற்படுகின்ற தன்மையையும் குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக இந்த தனியா, எலுமிச்சை இலை, அகத்திக்கீரை தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் எங்க போய் அகத்திக்கீரையை தேடுறது, நான் எங்க போய் எலுமிச்சை இலையை தேடுறது சார். இதற்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிட் மாத்திரைகள். இந்த சினிட் மாத்திரைகள் அப்படிங்கிறது தலைவலி, ஒற்றை தலைவலி, காயங்களால் ஏற்பட்ட தலைவலி, சைனசைட்டிஸ் நோயினால் ஏற்படுகின்ற தலைவலி, மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தலைவலி, இன்றைக்கு நேரடியாக மறைமுகமாக வயிறுடைய செரிமானம், மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களால் ஏற்படுகின்ற தலைவலி, நீண்ட பிரயாணத்தின் போது ஏற்படுகின்ற டீஹைட்ரேஷன் நோயினால் ஏற்படுகின்ற தலைவலி, இன்றைக்கு மறைமுகமாக மாதத்துடைய சில நாட்கள்ல நம்முடைய உணவு, அதே போல அதிகமாக மது அருந்தி தூங்கி எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தால் ஏற்படுகின்ற, மாதவிலக்கு காலங்கள்ல ஏற்படுகின்ற, எல்லாத்துக்கும் மேல அதீத மன அழுத்தம் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தலைவலி வரை அனைத்துக்குமே இந்த சினிட் மாத்திரைகள் காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுவது பெரிய மாற்றத்தை கொடுப்பதை பார்க்க முடியும். தனியா 2 கிராம், எலுமிச்சை இலை 2 கிராம், அகத்திக்கீரை 2 கிராம் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி சாப்பிடுகின்ற கஷாயம் அல்லது சினிட் மாத்திரைகள் காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற பழக்கம், இது 2ல ஏதாவது ஒன்று நம்மால் செய்ய முடியும்னா, குறைந்தது 3 மண்டலங்கள் தொடர்ந்து இதை நம்மால் செய்ய முடியும்னா, எவ்வளவு நாள்பட்ட எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் தீவிரம் குறைந்து ஆரோக்கிய பெருவாழ்வை நம்மால் அடைய முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவலியினால் போராடி கொண்டிருக்கக்கூடிய நம் வீட்டில் இருக்கக்கூடிய தாயோ, தந்தையோ, மனைவியோ, குழந்தையோ, சகோதரியோ, தோழர்களோ, உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த கஷாயத்தை சாப்பிட்ட பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் எவ்வாறு மேம்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சினட் மாத்திரைகளை சாப்பிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத, ஏற்கனவே இந்த மாத்திரையை சாப்பிட்டு பயனடைந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.